இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி பாடல் 4. ஆளானோம் அல்லலறிய முறையிட்டால் கேளாத தென்களோ கேளாமை நீளாகம் செம்மையான் ஆகி திருமிடறு மற்றொன்றாம் எம்மையாட்கொண்ட இறை அப்படின்னு பாடியிருக்காங்க. இந்த பாடலில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் ஆட்டோஸ்லாம் இருக்கும். அதாவது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னே தெரியாமல் நம்மளை வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி ஷேர் ஆட்டோவில் ஏற சொல்லிடுவாங்க. அதுவே நம்ம தான் முதல் ஆளாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 4-5 பேரை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நமக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகணும் அதெல்லாம் நமக்கு தான் தெரியும். என்னடா நம்ம எதுவுமே கேட்கல, ஆனால் இவராக கூட்டிகிட்டு வந்துட்டார், வெயிட் பண்ணலாமா, இன்னும் 4-5 பேர் வர வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது பிடிச்சி போயிடலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனாலும் இறங்கி போகிறதுக்கும் மனசு வராது, அந்த மாதிரி உட்காந்துட்ருப்போம். அந்த மாதிரி தான் இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கேட்காமலே, அதாவது விண்ணப்பிக்காமலே வேலை கிடைக்கிற மாதிரி கேட்காமலே தன்னை ஆட்கொள்கிறாரு. நம்மளை நான் போயிட்டு இறைவனை இப்படி தான் அடையணும் அப்படின்னு நமக்கு ஒரு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்ம ஆட்கொள்கிறாரு. ஆட்கொண்ட பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து டிஸப்பியர் ஆகிடுறாரு. அப்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவ்வளோ நாளாக நம்ம கேட்கவே இல்லை, ஆனால் ஒருத்தர் அவராக தன்னை காமிச்சிக்கிட்டாரு, ஆனால் காமிச்சிக்கிட்ட அவர் அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டாரே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் அம்மாவுக்கும் தோணிருக்கு. தன்னை தானாக வெளி காமிச்சிக்கிட்ட, ஆனால் அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஏன் நீ வரமாட்டேங்கிற, ஏன் நீ நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. நம்மளும் இதை நிறைய முறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள்கிட்ட கேட்டோன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. எப்படி ஆட்கொண்டாருன்னே தெரியாது, ஆனால் என்னை ஆட்கொண்டார், அதுக்கப்புறம் அவரை காணவே காணோம், இங்கேருந்து போகவும் முடியல அப்படின்னு.